இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரவேலை ஆண்டு வந்த முதல் ராஜாவாகிய சவுலும் அவனுடைய குமாரனும் அமலேக்கியர்களால் நெருக்கப்பட்டு மடிந்து போகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் முந்தின அதிகாரத்திலே வாசிக்க முடியும். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. யோனத்தானின் வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அமலேக்கியர்கள் நெருக்குகின்றவையில் அவர்கள் விழுந்து போனார்கள். மரணத்திலும் சவுலும் யோனத்தானும் பிரியவில்லை. இருவரும் ஒருங்கே மடிந்து போனார்கள். யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு முன்பதாக நாம் நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கின்ற பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது, அமெரிக்கா தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், புது வருட கொண்டாட்டங்கள் என்று சொல்லி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரும் காட்சியை நாம் கண்டு கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு காட்டு தீ அங்கே பரவின பொழுது பராக்கிரமசாலிகளின் அல்லது வல்லரசுகளின் கைகள் அசந்து போயின. அமெரிக்காவிலே கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல் என்ற பட்டணங்கள் மிகுந்த அலங்கரிப்பாய் காணப்பட்டது. ஆனால் சில நாடுகளுக்குள்ளே அந்த தீ வெகு தீவிரமாய் பரவினபடியினாலே வல்லரசின் கைகள், பராக்கிரமசாலிகளின் கைகள் உதவாமல் போயிற்று. மிகப்பெரிய பணக்காரர்கள் குடியிருந்த இடம் என்பதை நாம் செய்தியின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். ஹாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என்று சொல்லி மிகப்பெரியவர்கள் அங்கே குடியிருந்தார்கள். ஆனால் எல்லாம் ஒரு காட்டு தீயினாலே நாசமாயிற்று என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே இந்த உலகம் ஒரு சடம் அல்ல, அழிந்து போகிற ஒரு உலகம் என்பதை நாம் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அது கர்த்தருக்கு பிரியமா என்பதை குறித்து கர்த்தரிடத்திலே நாம் விசாரிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கே தாவீது கர்த்தரிடத்திலே, நான் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றில் குடியிருக்கலாமா என்று கேட்டான். ஆண்டவர், நீ போ என்று சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது,
யோசுவா ஜெபித்த பொழுது இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டான். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். குறிப்பாக நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு செல்ல ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மிகப்பெரிய இழப்பின் மத்தியிலே அவன் அதிகமாய் நேசித்த யோனத்தானை இழந்த அதின் மத்தியிலே, ஐயோ நான் இங்கே இருக்கலாகாது என்று சொல்லி, நான் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றுக்கு போகலாமா என்று கேட்டான். கர்த்தர் போய் என்று சொன்னார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தும் கர்த்தரிடத்திலே விசாரிப்போம். அவர் உங்களோடு கூட பேசி உங்களை நன்றாய் சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.